திருச்சிற்றம்பலம். தமிழ் கடவுளாகிய ஆறுமுகக் கடவுளின் அருளால் அகத்திய பெருமானால் உருவாக்கப்பட்ட செந்தமிழால், அதாவது கடைச்சங்கம், இடைச்சங்கம், முதற் சங்கம் என்று தமிழ் சங்கம் வளர்த்து உலகிற்கு நாகரீகம் கற்றுக் கொடுத்த மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி. கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றி தமிழே என்றவாறு தமிழ் கடவுளாகிய ஆறுமுகக் கடவுளின் அவதாரத்தில் இதோ தமிழ் மணக்கும் மதுரைக்கு அருகாமையில் நெல் மணக்கும் மேலூருக்கு உள்ளடக்கிய வயலும் வயல் சார்ந்த நிறைய நீர் தடாகங்கள் நிறைந்தொழுகும் நிறைவான செமினிப்பட்டி என்னும் கிராமம். அந்த அழகிய கிராமத்தில் ஸ்ரீ ஆண்டிப்பாளகர் திருக்கோயில் உள்ளது. அந்த திருக்கோயில் திருவரலாற்றை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோமா? சுமார் 1520ஆம் ஆண்டு காலங்களில் விஜயநகர பேரரசைச் சேர்ந்த நாயக்க மன்னர்கள் பாண்டிய நாட்டை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அதில் ஒரு பகுதியாக இருந்த ராமநாதபுரம் சமஸ்தானம் நாயக்க மன்னர்களின் கட்டுப்பாட்டில் சில காலங்கள் இருந்திருக்கிறது. அதில் படைத்தலைவனாக இருந்த ரகுநாத சேதுபதியிடம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஒப்படைத்தனர். பிறகு ரகுநாத சேதுபதி அரசரானார். அரசர் ரகுநாத சேதுபதியோ முருகப்பெருமானின் அளப்பரிய பக்தியும் பேரன்பும் கொண்டவர். ஆதலால் எண்ணற்ற முருகன் கோவில்களுக்கு குடமுழுக்குகள் செய்து முருகப்பெருமானின் அருளை நிரம்ப பெற்றவரானார். அது மட்டுமில்லாது திருச்சீர் அளவா என்று அடியவர்களால் போற்றப்படும் திருச்செந்தூர் செந்திலாண்டவரின் அருளோடு வாழ்வாங்கு வாழ்ந்தவர் என்று வரலாறு சொப்புகிறது. அரசர் எங்கு சென்றாலும் முருகவேலை கையில் எடுத்தவாறு செல்வது வழக்கம். புரை அறிவும் போக புணர்வு இருந்தும் மக்கள் பேரற்ற செல்வராய் வாழ்ந்தார். அதாவது குழந்தை பாக்கியமின்மையால் கவலையடைந்தார். ஒரு நாள் மன்னர்களுக்கே உரிய பொழுதுபோக்கான காட்டில் வேட்டையாடுதலை வீரர்களோடு செய்தவாறு உடல் அசதி காரணமாக வேட்டையாடுதலை நிறுத்திவிட்டு அன்று இரவு அங்கே அனைவரும் தங்கலானார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அரசருக்கு கனவிலே செந்திலாண்டவர் அருள் காட்சி தந்தார். அப்போது அசரீரியாய் இந்த இடம் ஆதி காலத்தில் புகழ்பெற்ற சிவதலமாகவும் பிரளய காலங்களுக்கு முன்னால் சிவபெருமான் தன்னை நாடி வரும் தன் பக்தர்களுக்கு நேரில் வந்து அருள்பாலித்ததாகவும், அதனால்தான் உன்னை இங்கு வர அருள்பாலித்தோம் என்றவாறு உன் கையில் இருக்கும் முருகவேளை நான் சொல்லும் இடத்தில் பிரதிஷ்டை செய். நான் ஒரு அதிசயம் காட்டுவேன், அந்த வேளை தெற்கு முகமாக நிலைநிறுத்து என்று அருளி உனக்கு நீ வேண்டிய குழந்தை வரத்தை நான் தருகிறேன் என்று உனது வாரிசில் ஒருவனை மட்டும் இவ்விடத்தில் பூசி புனஸ்காரங்கள் அனுதினமும் செய்ய வேண்டும் என்று கூறி அருளி மறைந்தார். மறுநாள் விடியலில் இருந்து விழித்தெழுந்த அரசருக்கே சந்தோஷம். பிறகு அங்கு இருக்கும் ஓர் நீர் ஓடையில் நீராடி கழிக்கும் போது அந்த நீர் செந்நிறத்தில் இருந்ததாக உணர்ந்தார். ஒவ்வொரு நீர்த்துளிகள் மணி போன்று ஒலித்ததாகவும் அவ்வொளி அம்பலவாணனின் நடனத்தில் எழுந்த ஒளியாகவும் அரசருக்கு தோன்றியதாம். அதன் காரணமாக அந்த இடத்தை செம்மணி என்று பெயரிட்டு மனம் மகிழ்ந்தவாறே செந்திலாண்டவர் கனவில் வினவிய அதிசயத்திற்காக காத்திருந்தார். அப்போது பைரவர் புதருக்குள் இருந்த முயலை விரட்டியது. சிறிது தூரம் சென்றவுடன் முயல் பைரவரை விரட்ட அரசனுக்கு ஆச்சரியம். எப்படி இவை சாத்தியமாகும் என உணர்ந்து தனது
சேனைகளை அழைத்து அவ்விடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தனர். சுத்தம் செய்யும் நேரத்தில் வருணன் அந்த சந்தோஷத்தில் தன்னை மறந்தவாறு கனமழை பெய்து வர்ணனின் வர்ணனை முடிவில் அந்த வெற்றிவேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரதிஷ்டை செய்த வேல் உருமாறி குழந்தை முகமாய் காட்சி தர முருகன் அவ்விடத்தில் ஆண்டி பாலகராக காட்சி தந்து எம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு நோயற்ற வாழ்வு தந்து கொடிய பிரச்சனைகளை தீர்த்து கல்வி, செல்வம், வீரம், யோகம், ஞானம் பல தந்து தென் திசையில் இருந்து மக்களின் குறை தீர்த்து மகிழ்வித்து மகிழ்வேன் என்றவாறு அருளி மறைந்தார். அக்காலத்து வேல் இக்காலத்தில் அல்ல எக்காலமும் நம்மை காத்தவாறு கம்பீரமாக ஆறுபடை வீடுகளை மிஞ்சியவாறு அருள்வாளிக்கும் குமரக் கடவுள். பின்னர் ரகுநாத அரசருக்கு குழந்தைகள் பிறந்தன. தனது வாரிசில் ஒருவரை பிரதிஷ்டை செய்யப்பட்ட செம்மணி பகுதியில் குடியமர்த்தி பழமை மாறா பண்புடன் வருடம் வருடம் வரும் விழாக்காலங்களை சீரும் சிறப்புமாக செய்து வந்தவாறு இன்றும் அதை கடைபிடித்து வருகின்றனர். 2020ஆம் ஆண்டு ஸ்ரீ ஆண்டிப்பாளகருக்கு கருங்கல்லால் ஆன ராஜகோபுரம் கட்ட இறைவன் ஒரு பக்தருக்கு கட்டளையிட அதன் பேரில் அந்த அருள் கொடையாளர் 23 அடி தளத்திற்கு கீழ் கருங்கற்கள் நிரப்பி 3 அடி ஆற்று மணல் நிரப்பி சோழர் காலத்து கல்வெட்டு கோபுரங்களை விஞ்சியவாறு கம்பீரமாக 64 அடி உயரத்தில் அமைத்து இறைவேண்டுதலை நிறைவேற்றிய அதிசயமும் இங்கு காணலாம். இன்றும் தன்னை நாடும் பக்தர்களுக்கு தாமதமின்றி அருள்பாலிக்கும் முருகக் கடவுளின் அருளோ அளப்பரிதானது. 3 வருடங்களுக்கு முன்பு கல்கோபுர பணிக்காக மின்சார வேலை செய்வதற்காக ஒரு நபரை தேர்வு செய்து அந்த நபரோ தனக்கு அந்த ஊர் வேண்டாம் என்று நீண்ட நாட்களாக குழந்தையின்மையால் வாழ்வை வெறுக்கலானார். அவ்வூரார்கள் இந்த திருப்பணி செய்தால் குழந்தை பாக்கியம் அடைவாய் என்று உறுதி கூற பிறகு முருகன் அருளால் முருகனைப் போன்றே குழந்தை பெற்றவாறு குழந்தையின்மையால் வாடிய இன்னொரு பக்தருக்கும் கோயில் சீரமைப்பிற்கு நிலம் தந்து குழந்தை பெற்றெடுத்தனர். அதுபோல் எத்தனை அதிசயங்கள் நமக்கு தெரியாமலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த செம்மினிப்பட்டி என்னும் கிராமத்தில். 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் வெஞ்சல் என வேல் தோன்றும். 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும். முருகா 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 என்று ஓதுவார் முன். திருச்சிற்றம்பலம்.